ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். விஷ் யூ அ ஹாப்பி அண்ட் மேரி கிறிஸ்மஸ். இன்றைக்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற ஒரு வசனத்தை தேவ தூதன் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தி. அந்நாட்களிலே ரோம அரசாட்சியின் கீழாக இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு சுக செய்தியை பறை போட்டு அறிவிக்கிறது வழக்கம். அதை கிரேக்க பாஷையிலே இவாஞ்சலியோன் என்று சொல்லுவார்கள். அது என்ன சுக செய்தி என்றால், இன்றைக்கு திபேரியு ராயன் அரசாட்சி அரியாசனத்தில் ஏறி 3 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஆகவே இந்த குடிமக்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு செய்தி. அல்லது இன்றைக்கு ராயனுடைய பிறந்த நாள் வந்தபடியினாலே உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையாக இந்த காரியம் அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது என்று சொல்லி, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி ஒரு சுக செய்தியை சொல்லுவார்கள். அது அந்த இடத்துல அந்த நாட்டிலே அது அவர்களுக்கு அந்த மக்களுக்கு சுக செய்தி. ஆனால் இப்பொழுது கேட்கிற சுக செய்தி நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தி. ஒரு சாரருக்கோ ஒரு குடும்பத்தினருக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ ஒரு நாட்டினருக்கோ அல்ல, முழு உலகத்திற்கும் சந்தோஷமான ஒரு சுக செய்தி. இதை தீர்க்க தரிசனமாக அந்நாட்களில் ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் பேசும் பொழுது சர்ப்பத்தோடு அவர் பேசும் பொழுது அங்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதாக அந்த ஒரு தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறி இருக்கிறது. ஆம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உன் நிமித்தம் உன்னுடைய பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று பார்க்கிறோம். அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாக்களிக்கப்படுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறந்தது ஒரு பெரிய நற்செய்தி. அது முழு உலகத்திற்குமான நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னவென்றால், முழு உலகத்தில் உள்ளவர்கள் இதற்கு மேலே தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனோடு கூட அவர்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று தேவனோடு கூட அவருடைய ஜனங்களாக வாழுவார்கள். அதற்கு கிறிஸ்து தாமே தன்னை கையளிக்க வந்தார் என்ற ஒரு நல்ல செய்தி. இந்த செய்தியை சுமந்தவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே அநேகருக்கு நாம் நற்செய்தியை கொடுக்கிறவர்களாக, சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக, நம்மிலுள்ள கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.